சென்னை அடுத்த திருவொற்றியூரில் சாலையில் தேங்கியுள்ள மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து ஆறு போல் ஓடுவதால் பள்ளி முடிந்து வீடு திரும்பும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் கர்ணன் வழங்க கேட்கலாம். கர்ணன், தற்பொழுது இந்த கழிவு நீர் கலந்திருப்பது குறித்தாக அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளார்கள்? கூடுதல் கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை புதுவனர்பேட்டையில் தேங்கியிருக்கும் மழைநீரோடு கலந்த கழிவுநீர், அந்த கழிவுநீரை கடந்து செல்லும் பள்ளி மாணவர்கள் மேலும் நோய் தொற்று பரவும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த வழியாக செல்ல வாகனம் முகப்பு விளக்குகளை எரிய விட்டு வாகனத்தை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதி ஏற்பட்டுள்ளது. சென்னையில் அதிகாலை முதலே பல்வேறு இடங்களில் பரவலாக மற்றும் மிதமான மற்றும் கனமழை பெய்து வருகிறது. காலை முதலே வடசென்னை புறநகர் பகுதியிலான ராயபுரம், தண்டரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது புதுவனர்பேட்டை இளைய தெருவில் தண்ணீர் முட்டிக்கால் அளவில் மழைநீர் தேங்கியுள்ளது. இங்கு தேங்கியிருக்கும் மழைநீரோடு கழிவுநீர் கலந்திருப்பதால் நோய் தொற்று பரவக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கில் எரிய விட்டு மழைநீர் சூழ்ந்துள்ளதால் தங்களுடைய வாகனத்தை இயக்க முடியாமல் தண்ணீரில் தத்தெடுத்தபடி தடுமாறி எங்கே தவறி விழுந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் வாகனத்தை தற்போது இயக்கி வருகின்றனர். மேலும் தொடர்ந்து மழை பெய்து வரும் மழையினால் தண்ணீர் அளவு அதிகரிக்கக்கூடும் என்பதால் ராட்சத இயந்திரங்களை பொய்த்து தண்ணீரை அகற்ற வேண்டும் என பொதுமக்களும் சமூக கோரிக்கை வைக்கின்றனர். மேலும் அந்த வழியில் பள்ளி மாணவர்கள் கழிவுநீர் கலந்து செல்வதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கர்ணன், தகவலுக்கு நன்றி.